Daily. Taste the Daily. பிரியங்கா, கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியிலே இந்த ரயில்வே கேட் கடக்க முயன்ற பள்ளி வாகனம் இன்று விபத்துக்குள் சிக்கியது. இதன் காரணமாக இன்று 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த மாணவர்கள் உயிரிழந்த அந்த சம்பவத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றது. அது தொடர்பான விசாரணை மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விசாரணையை பொறுத்தவரையிலே ரயில்வே துறை சார்பிலும் நடத்தப்படுகிறது. அதே நேரத்தில் தொடர்ந்து தமிழக காவல்துறையினரும் இந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பெற்றோர்கள் தங்களுடைய அந்த குழந்தைகளுடைய உடலை பெறுவதற்காக அவர்கள் மருத்துவமனைக்கு வந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து ரயில்வே அந்த பாதை சீர் செய்யக்கூடிய பணிகளும் ஒருவரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் திரையில பார்க்கின்றோம் அந்த பள்ளி வாகனம் எப்படி சிதலமடைந்திருக்கின்றது, எப்படி அது சேதாரமாகி இருக்கிறது என்பதை பார்த்தாலே அந்த விபத்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான விபத்தாக பதிவாகி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். ரயில் வந்த வேகத்தில் அது முக்கிய காரணம், வேகமாக மோதிய காரணத்தினாலே அந்த பேருந்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சீட்டுகள், அந்த இருக்கைகள் எல்லாம் கூட அங்கே சிதறி கிடப்பதை பார்க்கின்றோம். அந்த பேருந்து அது ஒரு முழுமையான பேருந்து இல்லை என்பது போல அது சிதறி கிடப்பதை, சேதாரமாகி இருப்பதை பார்க்க முடிகின்றது. அந்த வாகனத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தி மேற்கொண்டு அந்த ரயில் போக்குவரத்தை சீர் செய்வதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பள்ளிக்கு இன்று விடுமுறை விடப்பட்டிருக்கின்றது. அந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய சக மாணவ மாணவிகள் தற்போது அந்த மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த உடற்கூறாய்வு செய்வதற்காக இறந்த மாணவர்களுடைய அந்த உடலானது வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களை பார்த்து சக மாணவர்கள் கதறி துடிக்கக்கூடிய அந்த காட்சியும் இங்கே பார்ப்பதற்கே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டதில் 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து தென்னக ரயில்வே இது தொடர்பாக பள்ளி வேன் ஓட்டுநர் மீது புகார் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த அண்மை செய்தியை பார்த்துகிறோம். ராஜேஷ், தொடர்ந்து தென்னக ரயில்வே பள்ளி வேன் ஓட்டுநர் மீது புகார் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் மாணவர்களும் அந்த பள்ளி வேன் ஓட்டுநர் மீது தவறில்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்களுடைய வாக்குமூலத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதில் உண்மைத்தன்மை என்னவாக இருக்கும்? தொடர்ந்து இந்த விவகாரத்திலே இந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசும்போது அந்த வாகன ஓட்டுநர் மற்றும் அந்த பள்ளியிலே அந்த வாகனத்திலே பயணித்த பள்ளி மாணவர் பேட்டியிலே கொடுக்கும் போது அந்த கேட் கீப்பர் அந்த இடத்தில் இல்லவே இல்லை, அந்த கேட் கீப்பர் பொய் சொல்கிறார் என்ற விவரத்தை சொல்கிறார்கள். பள்ளி மாணவர்கள் இறந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து அழாத ஆட்களே இல்லை என்ற அளவுக்கு அதிகாரிகளாக இருந்தாலும், அவர்கள் சீருடையிலே இருக்கக்கூடிய காவலர்களாக இருந்தாலும் அவர்களும் கூட கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அழக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. பள்ளி இன்று விடுமுறை என்பதனாலே அந்த பள்ளியில் பயிலக்கூடிய சக மாணவர்களும் ஆசிரியர்களும் அந்த பள்ளியினுடைய தாளாளர் உள்ளிட்டோரும் கூட மருத்துவமனைக்கு வந்திருக்கின்றார்கள். இறந்த மாணவர்களுடைய அந்த உடலானது பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்பட்டு அந்த உடலானது தற்போது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. அந்த மாணவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏதோ ஒரு கடலூர் மாவட்டத்திலே ஏற்பட்ட சம்பவம் என்றல்லாமல் ஒவ்வொரு பெற்றோரும் காலையிலே அந்த குழந்தைகளை எவ்வளவு சிரமப்பட்டு அனுப்பி வைக்கிறார்கள், எவ்வளவு கனவுகளோடு தங்களது குழந்தைகளை அனுப்பி வைக்கின்றார்கள். அரசு பள்ளியில், அதாவது வருமானம் குறைவாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, ஒரு தனியார் பள்ளியில் படிக்க வைத்து அவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். நாங்கள் படக்கூடிய கஷ்டத்தை எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் படக்கூடாது, அவர்கள் நன்காக படித்து அவர்கள் ஒரு நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் பெரும்பான்மை பெற்றோர்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கின்றது. எனவே அதற்கு ஏற்பதான் அவர்கள் நீண்ட தூரம் இருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளியாக இருந்தாலும் வேனுக்கு தனியாக அவர்கள் பணம் கட்டி அந்த பள்ளி வாகனத்தின் மூலமாக அவர்கள் குழந்தைகளை அனுப்பி வைக்கின்றார்கள். அது போன்ற ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண
குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட அந்த குழந்தைகள் தான் இன்றைக்கு 3 குழந்தைகள் பரிதாபமாக உயர்ந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் தற்போது எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் கூட அந்த குழந்தைகள் இனி மீண்டு வரப்போவதில்லை. பெற்றோர் அந்த குழந்தைகளை இழந்துவிட்டு அவர்களது உறவினர்களும் தலையிலும் வயிற்றிலுமாக அடித்துக் கொண்டு கதறி அழுது துடிக்கிறார்கள். ஐயோ, இந்த காட்சியை பார்ப்பதற்கா நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன். இந்த குழந்தைகளை எவ்வளவு சிரமப்பட்டு வளர்த்திருப்போம். ஆசையோடும் கனவோடும் இந்த குழந்தைகளை படிக்க வைத்தோமே. இந்த குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகள், வகுப்பிலே நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய குழந்தைகள் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த குழந்தைகளை இழந்துவிட்டு பெற்றோரும் ஆசிரியர்களும் கூட அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். தொடர்ந்து நாம் திரையில பார்க்கின்றோம். அந்த குழந்தைகளுடைய அந்த மாணவர்களுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய சக மாணவர்கள் அவர்களுடைய உடலை கடத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்தை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கண்ணீர் வடிக்கிறார்கள். தங்கள் வகுப்பு தோழனை, தங்கள் வகுப்பு தோழியை இழந்து விட்டதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. அவர்கள் கதறி துடிக்கிறார்கள். நேற்று கூட வகுப்பில் பார்த்தேனே, நேற்று கூட இந்த விஷயத்தை பேசிக் கொண்டிருந்தேனே, இன்று வகுப்புக்கு வருவான் என நினைத்தேனே, ஆனால் அவன் இப்படி உயிரிழந்து விட்டானே என்று சொல்லி அந்த சக மாணவிகள், சக மாணவர்கள் கதறி துடிப்பதை பார்க்க முடிகின்றது. மற்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் கூட இந்த இடத்திற்கு மருத்துவமனைக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களும் தங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து படிக்கக்கூடிய சக வகுப்பு தோழர்கள் இறந்து விட்டதை பார்த்து கதறி அழுகிறார்கள். அவர்கள் அனைவருமே யாரோ ஒருவருடைய குழந்தை, யாரோ ஒருவருடைய பிள்ளை இறந்தார் என்பதை தாண்டி தங்களுடைய குழந்தைகளை இழந்து விட்டதாகவே கதறி துடிப்பதை பார்க்க முடிகின்றது. ஒரு பிஞ்சு குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் இறந்து விட்டதை யாராலும் என்ன சொல்லியும் தேற்ற முடியாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது. ஒரு ஊழியருடைய அலட்சியத்தின் காரணமாக இத்தனை உயிர்கள் பறிபோய் விட்டதே என நினைக்கும் போது நெஞ்சு நடுங்குகிறது. அவர்கள் ஆசையோடு பள்ளிக்கு அனுப்பி வைத்த பெற்றோருக்கு அரை மணி நேரத்தில் தகவல் சென்றிருக்கிறது, உங்கள் குழந்தைகள் ரயிலிலே அடிபட்டு அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று. அந்த அதிர்ச்சி தகவலை கேட்ட உடனே அவர்கள் அலறி அடித்துக் கொண்டு மருத்துவமனை நோக்கி ஓடி வந்திருக்கிறார்கள். ஆனால் மருத்துவமனை வந்தபோது அந்த 2 குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, உங்களது குழந்தைகள் இறந்து விட்டார்கள். ஏனென்றால் அந்த விபத்திலே பலமான அடிபட்டிருக்கிறது, தலை, கழுத்து போன்ற இடங்கள் எல்லாம் அடிபட்ட காரணத்தினாலே அவர்கள் சம்பவ இடத்திலேயே அவர்கள் பலியாகி இருக்கிறார்கள் என்ற விவரத்தை மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் பெற்றோர்கள் கதறி துடித்திருக்கிறார்கள். மற்றொரு மாணவனை பொறுத்தவரையிலே அவன் உயிருக்கு போராடி கொண்டிருந்திருக்கிறான். இந்த இடத்தில், அதாவது கடலூர் அரசு மருத்துவமனையிலே போதுமான உயர் சிகிச்சை அளிக்க முடியாத காரணத்தால் அருகில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனைக்கு பாண்டிச்சேரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறான். அங்கு சென்றும் கூட அவனுடைய அந்த உடலானது சிகிச்சையை ஏற்க மறுத்து அவருடைய உடல் உயிர் பிரிந்திருக்கின்றது. கடுமையான காயம் ஏற்பட்ட காரணத்தால் உயர் சிகிச்சை அளித்தும் கூட பலனில்லை என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 2 மாணவன் 1 மாணவி என்று. அதில் 2 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மாணவி 11ஆம் வகுப்பு படிக்கிறார், இந்த மாணவன் 10ஆம் வகுப்பு படிக்கிறார். அக்கா தம்பி என்ற 2 பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரே வீட்டில் 2 பிள்ளைகள் சடலமாக கிடத்தி வைத்து அந்த உறவினர்கள் அழுது துடிக்கிறார்கள். நினைத்து பார்த்தாலே நெஞ்சு நடுங்குகிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைகளை இழந்துவிட்டு இனி அந்த பெற்றோர் எப்படி வாழப் போகிறார்கள்? அவரது உறவினர்களும் நண்பர்களும் என்ன சொல்லி அந்த பெற்றோரை தேற்ற முடியும்? சொல்வதற்கே வார்த்தை இல்லாமல், அவர்கள் அழுவதற்கு கூட தெம்பு இல்லாமல் அந்த பெற்றோர்கள் அழுது அழுது கண்ணீர் வற்றி போய் அவர்கள் ஒரு இடத்திலே அமர்ந்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது. Taste the Daily.